Welcome student. Numericals on Newton's second law. The only component acting on a 5 kg body has a component. அதாவது ஒரு block இருக்குது, 5 kg block இருக்குது, mass வந்து 5 kg block, அதில் வந்து ஒரு force act பண்ணுது. Force magnitude with the direction. நமக்கு டைரக்ஷன் தெரியாது. ஸோ அதில் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது? எஃப் எக்ஸ் காம்பனண்ட் இஸ் ஈக்குவல் டு 15 நியூட்டன், எஃப் ஒய் காம்பனண்ட் இஸ் ஈக்குவல் டு 25 நியூட்டன். அப்போ என்ன தெரியுது? இது இன்க்ளைண்டாக இருக்குது, எஃப்எக்ஸு எஃப்ஒய் இருக்குது. ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? அதோட ரிசல்டன்ட் தான் ஃபோர்ஸாக இருக்க முடியும். ஸோ நம்ம 5 kg ஃபைண்ட் த ஆக்சலரேஷன். நம்ம என்னத்தை கண்டுபிடிக்கணும்? ஆக்சலரேஷன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எஃப்எக்ஸ், இப்போ இந்த பாடி எடுத்துக்கிட்டோம்னா ஃபோர்ஸ் டயக்ராம் போட்டோம்னா இது வந்து ஒய் காம்பனண்ட், திஸ் இஸ் எக்ஸ் காம்பனண்ட். ஸோ திஸ் இஸ் எஃப் ஒய் அண்ட் திஸ் இஸ் எஃப் எக்ஸ். ஸோ இதை இந்த ஈக்குவலன்ட் வெக்டர் தூக்கி இங்கே வச்சுக்கிட்டோம்னா திஸ் இஸ் எஃப் ஒய் இந்த டைரெக்ஷனில். ஸோ by triangle law of vector addition இப்படி போய் இப்படி போனால் இதுதான், this is the direction of force. so fx இதை நம்ம வெக்டர் ஃபார்மில் எழுதணும்னா this is fx I cap plus fy j cap is equal to net force with in vector form. இது fx in the I direction, this is fy in the j direction. அதை நம்ம இங்கே ஷிஃப்ட் பண்ணிடுறோம். So this is in vector form. So modulus of vector, vector oda modulus enna is equal to f is equal to under root f x whole square plus f y whole square. So force evlo varum? So force is equal to fx square evlo varudhu? Fx square is equal to 15 square plus 25 square. So 15 square plus 25 square is equal to 225 plus 25 625. ரெண்டே ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 625 is equal to under root 058. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? we can write it as under root 25 into 34 is equal to 5 into root 34. இதுதான் ஃபோர்ஸோட மேக்னிடியூட். நம்ம as it is நம்ம பொறுத்திருக்கோம், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஸோ ஃபோர்ஸோட டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் இருக்குது, ஃபோர்ஸோட டைரக்ஷன் வித் மேக்னிடியூட் இந்த மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு 5 into 34 நியூட்டன். ஸோ ஃபோர்ஸோட டைரக்ஷன், சின்ஸ் ஃபோர்ஸ் இது ஒரு ஸ்கேலர், ஸ்கேலர் வெட்டிஃபைட் பை a vector is equal to vector itself. So எந்த direction force இருக்கோ அந்த direction தான் acceleration இருக்கும். So this is the direction of force and this is the direction of acceleration of this two part. ரெண்டே கம்பைன் பண்ணி single force எடுத்துட்டோம். So the magnitude of force is equal to 5 into root 34 Newton. அவங்க என்ன கேட்குறாங்க? acceleration. So force is equal to mass into acceleration, or acceleration is equal to force divided by mass. So force எவ்வளோ வருது? Force is equal to 5 into root 34 divided by mass எவ்வளோ கொடுத்துருக்காங்க? Mass it is given 5 kg. Mass is equal to 5 kg. Mass is equal to 5. So is equal to root 34 meter per second square. ஏன்னா இது acceleration. So therefore acceleration, இதை நம்ம இது பண்ணி இது ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் 6×36. ஸோ 5க்கு கீழே தான் வரும். ஸோ 6×36, ஸோ 34னா 5 6ஓட கொஞ்சம் குறைச்சல வரும். ஸோ when we talk about this, calculate பண்ண 5.84 சம்திங் வரும் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேஷன்ங்கிறதுனால.
a force of 50 Newton, force of 50 Newton. So force is equal to 50 Newton is the force, 50 Newton inclined to the vertical at an angle of 30 degree. So force இப்படி இருக்குது. This is the direction of force. இது horizontal, இது vertical. Okay, it is inclined with the vertical. இது vertical, இது horizontal with a 30 degree. So இது inclined 30 degree. So force of 30 degree அப்படின்னா இது வந்து 60 degree இருக்கும். Okay, 60 degree. Find the acceleration it produces in a body of 2 kg. So acceleration is equal to force. So force is equal to mass into acceleration, force by mass. Acceleration it produces in a body of 2 kg which moves in horizontal direction. So a body of mass 2 kg horizontal direction மூவ் பண்ணுது. ஸோ ஃபோர்ஸ் வந்து இன்க்ளைண்டாக இருக்குது. இட் மீன்ஸ் ஃபோர்ஸுக்கு ரெண்டு காம்பனண்ட் இருக்கும். ஒன்று வெர்டிக்கல் டைரெக்ஷனில், ஹொரிசாண்டல் டைரெக்ஷனில். ஹொரிசாண்டல் டைரெக்ஷனை பற்றி நமக்கு கவலை இல்லை, ஏன்னா வெர்டிக்கல் டைரெக்ஷனை பற்றி நமக்கு கவலை இல்லை. ஹொரிசாண்டல் டைரெக்ஷனில் எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதுன்னு தான் தெரியணும். ஏன்னா ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிச்சுன்னா தட் இஸ் த ஃபோர்ஸ் அண்ட் மாஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சலரேஷன் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை நம்ம ரெண்டாக எப்படி பிரிக்கலாம்? இப்படி இருக்கிற வெக்டரை நம்ம இப்படி பிரித்து இப்படி எப்படி போடலாம்? அது தட் இஸ் வெர்டிக்கல் இப்படி போகுது இல்லையா? திஸ் இஸ் ஃபோர்ஸ் வெர்டிக்கல், திஸ் இஸ் ஃபோர்ஸ் ஹாரிசான்டல். இந்த ஃபோர்ஸ் வச்சா ஈக்குவலன்ட் வெக்டரை இங்கே போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த நெட் ஃபோர்ஸ். ஸோ நெட் ஃபோர்ஸோட டைரக்ஷனிங் இருக்குது. இதை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ நம்ம இது மேக்னிடியூடில் எடுத்துக்கிட்டோம்னா திஸ் இஸ் 50 நியூட்டன். இது எவ்வளோ வருது? See, this is 60 degree. 60 degree. So தீட்டாவுக்கு தூரத்தில் உள்ளது ஹைபாட்னியூஸ் இன்ட்டு சைன், தீட்டாவுக்கு பக்கத்தில் உள்ளது ஹைபாட்னியூஸ் இன்ட்டு காஸ். ஸோ இதை நம்ம இந்த போர்ஷன் நம்ம எப்படி இருக்கலாம்? திஸ் இஸ் ஈக்குவல் டு, இது 60 டிகிரினா ஹைபாட்னியூஸ் எழுதிட்டோம். தூரத்தில் இருக்குது சைன் ஆஃப் திஸ் ஆங்கிள். ஸோ இது இந்த பக்கம் இருக்குது, இது இந்த பக்கம் இருக்குது. இதை தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். இன்ட்டு காஸ் ஆஃப் 60. காஸ் ஆஃப் 60யோட வேல்யூ என்ன? 1:√3:2. 2 எப்போதும் ஹைபாட்னியூஸில் வரும். இப்போ இது 60ங்கிறதுனால திஸ் வில் பி 30. 30க்கு பக்கத்தில் √3 வரும் 1. ஸோ காஸ் 60 எவ்வளோ வரும்? 1/2 half. Therefore 50 into 1/2 is equal to 25 Newton. என்ன 50 நியூட்டன்? 50 நியூட்டன். நம்ம ரெண்டு காம்பனண்ட், ஹொரிசாண்டல் காம்பனண்ட், வெர்டிக்கல் காம்பனண்ட். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆக்சிலேஷன் இன் இட் ப்ரொடியூசஸ் இன் த பாடி ஆஃப் 2 kg which moves in a horizontal direction. ஸோ பாடி வந்து ஹொரிசாண்டல் டைரெக்ஷனில் மூவ் பண்ணுது. ஸோ வி நீட் இந்த மாஸ் வேணும், இந்த ஃபோர்ஸ் வேணும். இந்த ஃபோர்ஸ் எவ்வளவு? ஃபோர்ஸ் இன் த ஹொரிசாண்டல் டைரெக்ஷன் which is equal to 25 நியூட்டன். முடிஞ்சு போச்சு. ஃபோர்ஸ் இருக்குது, மாஸ் இருக்குது. therefore acceleration in the horizontal direction. அவங்க என்ன கேட்ட? பாடி ஹொரிசாண்டல் டைரெக்ஷனில் தான் மூவ் பண்ணுது. ஓகே, ஸோ ஃபோர்ஸ், திஸ் இஸ் ஃபோர்ஸ் இன் த ஹொரிசாண்டல் டைரெக்ஷன், திஸ் இஸ் பாடி மூவ்ஸ் இன் த ஹொரிசாண்டல் டைரெக்ஷன். இந்த ரெண்டையும் பண்ணும். இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன் த ஹொரிசாண்டல் டைரெக்ஷன் பை இட்ஸ் டைரெக்ஷன் ஆஃப் த மாஸ் ஆஃப் த பாடி. ஸோ F is equal to எவ்வளோ வருது? F in the horizontal direction is 25 Newton divided by mass. Mass எவ்வளோ வருது? Mass is equal to a force of 50 Newton acceleration produces mass of 2 kg. So acceleration produced in the horizontal direction is equal to 12.5 meter per second square. A motor car running at the rate of 7 meter per second is stopped. So இது motor car. இங்கேருந்து motor car என்ன ரேட்டில்? at the rate of 7 meter per second. 7 meter per second. அப்போ இது வெலாசிட்டியாக தான் இருக்க முடியும். இதுதான் motor car. Motor car is stopped. So ஸ்டாப்டுன்னா என்ன பண்ணுறோம்? பிரேக் அப்ளை பண்ணுறாங்க. பிரேக் அப்ளை பண்ணோன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது. ஸோ இது காருன்னு நம்ம வச்சுக்கலாம்.
v is equal to 0. Initial velocity, so இங்கேருந்து 7 மீட்டர் ஸ்பீட்லேருந்து ஜீரோக்கு வந்துடுச்சு. இட் இஸ் ஸ்டாப்ட். ஸ்டாப்ட் இன் 10 மீட்டர். இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் டிஸ்டன்ஸ் ஸ்டாப் ஆகிருக்கு? 10 மீட்டர் தான் ஸ்டாப் ஆகிருக்குது பை அப்ளைங் பிரேக்ஸ். ஸோ இட் மீன்ஸ் திஸ் இஸ் த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ், தட் இஸ் அப்ளைங் பிரேக்ஸ். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இதுதான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்ம சொன்னால் u is equal to 7 meter per second and velocity is equal to 0, distance is equal to 10 meter and force எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம ஆக்சலரேஷனில் இந்த கேஸில் ரிட்டார்டேஷன் நெகட்டிவில் ஆன்சர் வரும். ஸோ we'll use this equation v square is equal to u square plus 2 into a into s. Since a is equal to minus a, ஏன்னா ரிட்டார்டிங் ஃபோர்ஸ் இங்கே இருக்கிற போது ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் ஆக்சலரேஷனும் இருக்கும் ஆப்போசிட். ஸோ ஏ இஸ் மைனஸ் ஏ, v தான் நமக்கு தெரியும். v is equal to 0 is equal to u square 7 ஸ்கொயர், இது மைனஸ் ஏ வரும். ஸோ திஸ் இஸ் மைனஸ் ஏ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு 2 இன்ட்டு டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? 10. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் equal to 10, 2 into a into s. ஸோ a, sorry, ஸோ இட் மீன்ஸ் minus 2 into a into 10. This is the acceleration. So 700, so acceleration எவ்வளவு? So minus plus 10a is equal to 49 is equal to 49, 2 into 49 divided by 2 into 10, 20, 2 into 10, 20. 20a is equal to 49, or a is equal to 49 by 20 meter per second square, 49 by 10 meter per second square. So how much it comes? 4.9. 4.9 is equal to this get cancelled, 4.9 and this get cancelled. So this comes 2 into 2.45. So acceleration is equal to 2.45 meter per second square. It means acceleration, see body motion இந்த பக்கம் இருக்குது, acceleration இந்த பக்கம் இருக்குது, force இந்த பக்கம் இருக்குது. This is u and this is v. ஸோ ஈக்குவேஷனில் போடுறபோது நம்ம நெகட்டிவ் சைடில் போடணும். பிகாஸ் இந்த சைடை பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டால் இந்த சைடு வந்து நெகட்டிவ். ஸோ acceleration is equal to how much? Acceleration is equal to minus 2.45 meter per second square. This indicates the it is a retardation. So acceleration எவ்வளவுனா இதை நம்ம எப்படி பண்ணலாம்? So this is equal to, so நம்ம magnitude எடுத்துக்கோம். Minus, okay, magnitude இந்த பக்கம் இருக்குது acceleration in magnitude this much 2.45. 2.45 நம்ம என்ன இருக்கு? Total resistance. This is force எவ்வளோ வருது? What is the force? Total resistance. So acceleration எவ்வளவு? Total resistance. So force எவ்வளோ வருது? So force is equal to mass into acceleration. Mass into acceleration is equal to mass கொடுத்துருக்காங்களா? காரணம் கொடுக்கல. ஸோ மாஸ்ன்னு வச்சுக்கோ. acceleration எவ்வளோ வருது? acceleration can be taken as 2.45. நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? 2.45 can be taken as, ஏன்னா நமக்கு க்ளூ இருக்க, find the resistance equal to 1/4 of the weight. weight எவ்வளோ வருது? weight of the body. weight is equal to m into g. நம்ம என்ன பண்ணோம்? force is equal to 1/4 of mgன்னு காமிக்கணும். அப்போ இதை 2.45 நம்ம என்ன பண்ணலாம்? this is 2.5445 is g. so this can be written as 9.8 by 4னு காமிச்சிடலாம், which is equal to g by 4. so g by 4 வந்துடுது. so that is the clue. இந்த clue is equal to 1/4. அப்போ 1/4ன்னு இதை மாற்றிக்கிறோம். so force is equal to e. so m into acceleration is equal to g by 4 because acceleration is 2.45. அதே 9.8 by 4 மாற்றிக்கிட்டோம். 9.8 is g by 4. so force is equal to m g by 4, which is equal to 1 by 4 of mg, or resisting force is equal to 1/4 of mg. mg is nothing but weight of the body. Proved.
ஸோ இங்கெல்லாம் சமயத்தில் இது இங்கேயே க்ளூஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த க்ளூஸை யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப தேடக்கூடாது.